ஓம் நமோ நாராயணா. மனதில் ஏற்படும் சுமைகள் பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு மனோ தத்துவ வகுப்பில் ஒரு பேராசிரியர் ஒரு டம்ளரில் சிறிது தண்ணீரை ஊற்றி கையில் ஏந்தியபடி மாணவர்களிடம் கேட்டார், இந்த டம்ளர் எவ்வளவு கனம் இருக்கும்? மாணவர்கள் பக்கத்திலிருந்து பல உத்தேச பதில்கள் வந்தன. 50 கிராம், 70 கிராம், 100 கிராம், 120 கிராம், இப்படி பல. பேராசிரியர் சொன்னார், இதை எடை போட்டால்தான் உண்மையான எடை நமக்கு தெரியும். ஆனால் இது ஒருவரால் மிக சுலபமாக சுமக்கும் கணம்தான் இல்லையா? ஆமாம் என்று மாணவர்கள் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். பேராசிரியர் கேட்டார், இதை நான் சில நிமிடங்கள் கையில் ஏந்தி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. மறுபடியும் ஒருமித்த குரலில் பதில் வந்தது. இதை நான் 1 மணி நேரம் அப்படியே பிடித்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? கைவலிக்கும் என்று ஒரு மாணவர் சிரித்து கொண்டே சொன்னார். உண்மைதான். சரி, நான் இதை ஒரு நாள் முழுவதும் இப்படியே பிடித்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? தாங்க முடியாத வலி ஏற்படும். கை தசைகள் இறுகி கையை நகர்த்த முடியாமல் போய்விடும். ஆஸ்பத்திரிக்குத்தான் போக வேண்டி வரும் என்று பதில்கள் வந்தன. இந்த வலி பிரச்சனை ஏற்படுவது டம்ளரின் கனம் கூடுவதாலா, இல்லை நீங்கள் தொடர்ந்து அதை பிடித்து கொண்டிருப்பதால் தான்? இந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாணவன் சுலபமாக சொன்னான், அந்த டம்ளரை கீழே வைத்தால் போதும். பேராசிரியர் சொன்னார், மிகவும் உண்மை. ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எடையை கூட தொடர்ந்து நிறைய நேரம் கையில் ஏந்தி கொண்டே இருந்தால் அது உடலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வல்லது. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் அப்படித்தான். அவற்றை உங்கள் மனதில் சிறிது நேரம் வைத்திருந்தால் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அவற்றை நிறைய நேரம் சுமக்க ஆரம்பித்தால் சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு வலியை ஏற்படுத்திவிடும். அதையே நாள் கணக்கில் சுமக்க ஆரம்பித்தால் அது உங்கள் வாழ்க்கையே ஸ்தம்பிக்க வைத்துவிடும். அதனால் எந்த சுமையையும் இரவு தூங்க போகும்போது கீழே இறக்கி வைத்துவிட்டு உறங்கச் செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எளிதாக இருக்கும். மறுநாளைய பிரச்சனைகளை சமாளிப்பது சுலபமாகும். மிக அழகான ஒரு உவமை இது. நமக்கு மனதில் சுமைகளை ஏற்றிக்கொண்டே போகத் தெரிகிறதே ஒழிய இறக்கி வைக்க தெரிவதில்லை. சுமைகள் கூடிக்கொண்டே போகும். நம்மால் புதியதாக சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்க தெரிவதில்லை. ஐயோ இதுவுமா என்று மலைத்து போய்விடுகிறோம். ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து பார்த்தால் அதை சமாளிப்பது சுலபமாக இருக்கும். பெரும்பாலானவை தனித்தனியாக அணுகும்போது அப்படி சமாளிக்க முடிந்தவையே. ஆனால் பிரச்சனைகளை சேர்த்து வைத்து கொண்டே சுமந்து நின்றால் அதன் பின் கூடும் எல்லா சின்ன பிரச்சனைகளும் தாங்க முடியாதவையாக மாறிவிடுகின்றன. ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. சுமந்து கொண்டே இருப்பதால் கனம் கூடுமே ஒழிய குறையாது. இறக்கி வைத்தால் மட்டுமே கனம் குறையும். எனவே அவ்வப்போது மனதின் சுமைகளை இறக்கி வைக்க பழகிக் கொள்ளுங்கள். புதிதாக வரும் பிரச்சனைகளை சமாளிப்பது சுலபமாகும். வாழ்வின் இனிமைகளை ரசிக்க மனதில் இடம் பாக்கியாவது இருக்கும். ஓம் நமோ நாராயணா.